தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, இந்த அபிஷேகமான நாள் அதிதூதர்கள் விழாவை கொண்டாடுகிறோம். புனித மிக்கேல், புனித கப்ரியேல், புனித ரஃபேல் நமக்காக செபிக்கிற அதிதூதர்கள், முதன்மை தூதர்கள். இந்த அதிதூதர்கள் மூன்று பேர் தானா என்றால் விவிலியத்தின் அடிப்படையில் அல்ல, நம்ம திருச்சபை ஏற்றுக்கொள்ளாத முறையில் யூத மரப்படி 7 அதிதூதர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருச்சபை ஏற்றுக்கொண்டு விவிலியத்தின் அடிப்படையில் அதிதூதர்கள் 3 பேர். அந்த விழாவை தான் இன்று கொண்டாடுகிறோம். இந்த மூவரும் நமது வாழ்வினுடைய அங்கமாகவே இருக்கிறார்கள். தூதர்கள்னா யார்? தூதர்கள் என்றால் அதன் பொருள் அனுப்பப்பட்டவர். ஆங்கிலத்தில் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுப்பப்பட்டவர்கள். புனித மிக்கேல் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் கடவுளுக்கு நிகரானவர் யார்? ஒரு முறை ஒரு பாப்பரசர் திருப்பல் நிறைவேற்றி கொண்டு தான், இப்போ இருக்கிற பாப்பரசரில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக இப்படியே ஒரு இடத்துல அப்படியே நின்று விட்டாராம். எல்லோரும் நினைத்தார்களாம், ஏன் பாப்பரசர் அப்படியே நின்றுட்டாராம், என்ன ஆயிடுச்சு அவருக்கு என்று பயந்து போனார்களாம். அப்போது ஒரு காட்சியை காண்கிறார் திருப்பல் நேரத்தில். அந்த காட்சியில் புனித மிக்கேல் சாத்தானோடு போரிட்டு கொண்டிருக்கிறார், சண்டையிட்டு கொண்டிருக்கிறாராம். அதை பார்த்த பிறகு அந்த திருப்பலியை முடித்து புனித மிக்கேலுக்கான ஜெபத்தை அவர் எழுதினார். அந்த ஜெபத்தை தானும் வாசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். எனவே புனித மிக்கேல், எங்கள் வீட்டிலலாம் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா? மிக்கேல்கிட்ட ஜெபிங்க. சாத்தானின் கட்டுகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? மிக்கேல் தீமையிலிருந்து நம்மை விடுவிப்பராக இருக்கிறார். இவங்க என்னத்தும் பண்ணுவாங்க என்றால், தூதர்கள் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். கடவுள் முன்னாடி நிற்பாங்க தான். இந்த அதிதூதர்கள் யாருன்னா கடவுள் முன்னாடி இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். அவர்கள் கடவுள் பெயரிலே நம்மோடு இருப்பார்கள். குறிப்பா மிக்கேல் என்ன பண்ணுவார்னா, சாத்தானுடைய கட்டுகள், சாத்தானோட சண்டையிடக்கூடியவர் மிக்கேல். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, ஏதோ கட்டுகள் இருக்கு, ஏதோ நல்லது நடக்கலை ஃபாதர், நான் எதை எடுத்தாலும் அதில் ஏதோ தடை வருது ஃபாதர், மிக்கேல்கிட்ட கேளுங்க. மிக்கேலே அவர் ஆண்டவர் அவர் அபிஷேகத்தை மிக்கேல் கொடுத்துருக்கிறார். மிக்கேல் நமக்காக ஜெபிப்பார், இறை வல்லமை பெற்று கட்டுகளை உடைப்பார். புனித மிக்கேலே, இந்த தீவினையிலிருந்து எங்களை மீட்டருங்க. மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகரானவர் யார் என்று பொருள். இரண்டாவது பிரியமானவர்களே, புனித கப்ரியேல். அர்த்தம் என்னவென்றால் கடவுளின் வல்லமை. ஆண்டவர் தூதரை எடுத்து கொண்டு வந்து சொல்பவர். சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். எந்த முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும், முடிவு குழப்பத்தில் இருப்போம். இந்த முடிவு எடுக்கலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, இது சரியா, இது தவறா? அப்போ ஆண்டவரோட வெளிப்பாடு வேணும். நம்ம சம்டைம்ஸ் ராங்கான முடிவு எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு கூடும். அப்போ என்னன்னா, அப்போ தான் கப்ரியேல்கிட்ட ஜெபிக்கணும். கப்ரியேல் என்றால் ஆண்டவர் மெசேஜ் கொண்டு வர்றார். இஸ் மெசஞ்சர். அதான் அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தான் கொண்டு வருகிறார். அந்த மங்கள வார்த்தை கப்ரியேல் தான் அறிவிக்கும். இந்த தூதர்களை பற்றி பேசுகிற போது பழைய ஏற்பாட்டில் வான தூதர்கள் என்பது பழைய ஏற்பாட்டில் 108 முறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பைபிளில் இருக்கு இவர்களை பற்றி. அதெல்லாம் விவரமாக சொல்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, அதனால அப்படியே நம்பரோடு முடிச்சுக்கிறேன். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே இந்த தூதர்களை பற்றி 156 முறை நிறைய காணப்படுகிறது. அப்போ எவ்வளோ பிளஸ்ஸிங் கடவுள் அவங்க மூலமாக நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள். அப்போ குழப்பமான நிலையில் இருக்கும்போது, முக்கியமாக நீங்கள் முடிவுகள் எடுக்கிற பொழுது, இப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, இல்லை உங்களுடைய ஆலயத்துக்காக, மேபி நீங்கள் இறைப்பணி செய்து கொண்டு இருக்கலாம், உங்கள் இறைப்பணிக்காக எடுக்கிற பொழுது கப்ரியேலை கூப்பிடுங்க. இந்த கப்ரியேலே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக ஜெபிங்க. அந்த வெளிப்பாடு ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுத்தாங்க. அந்த வெளிப்பாடு ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் மெசேஜ் கொண்டு வருவார் கப்ரியேல். மூன்றாவதாக ரஃபேல். புனித ரஃபேல் அப்படி என்றால் அதன் பொருள் என்னவென்றால் குணமளிப்பவர் என்பது பொருள். சுகத்தை தருவோர் ரஃபேல். மீள முடியாத நோயில் இருக்கிறீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிவிடுது, ரஃபேல்கிட்ட கேளுங்க. ரஃபேலே, ஆண்டவர் வல்லமை பெற்றுத்தாங்க, எங்களுக்காக ஜெபிங்க. இந்த நோய் வராமல் இருக்கணுமா? ரஃபேல், எங்கள் பாதுகாப்பாக எங்கள் வீட்டில் நில்லுங்க. அதான் சொன்னல, புனிதர்களுடைய இந்த அதிதூதர்களுடைய வேலை என்னவென்றால் ஆண்டவர் சார்பாக நம்மோடு நிற்பவர்கள். நிறைய புனிதர்கள், நிறைய தூதர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. இதில் இது ஆர்க் ஏஞ்சல்ஸ், அதிதூதர்கள். நான் ஏஞ்சல் நல்ல ஆண்டவருடைய பணிகளை செய்பவர்கள். இந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்பவர்கள் புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் 3 பேர் தான் ஆர்க் ஏஞ்சல், அதிதூதர்கள், முதன்மை தூதர்கள். இவங்க மிக முக்கியமான பணிகள் இருப்பார்கள். என்னென்னா, நோய் வராமல் இருக்கணும்னா செபிங்க, என் வீட்டு பாதுகாப்பாக இருங்க, என் பிள்ளைக்கு எந்த நோய் நொடி அண்டாத வண்ணமாய் ரஃபேலே என் பிள்ளையோடு நீங்கள் இருங்க. ரஃபேல் இருப்பார், புனித ரஃபேல் இருப்பார்.
எனவே வாழ்வினுடைய முக்கியமான நிலை பாருங்கள், தீவினைகள் சாத்தான் அதிலிருந்து மீட்டெடுக்க நமக்கு மிக்கேல் இருக்கிறார். நல்ல முடிவுகளை எடுப்பது, ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வது கப்ரியேல் இருக்கிறார். புனித கப்ரியேல் இருக்கிறார். நம்ம நோயிலிருந்து பாதுகாப்பது, என்னென்னா நோயெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள். எனக்கு புனித ரஃபேல் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி நம்ம பாதுகாக்கிறார் பாருங்கள். அந்த விழாவை தான் இன்று கொண்டாடுகிறோம். வாழ்வினுடைய எல்லா நிலைகளும் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர் தன் தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அதனால தான் அதை விளங்கலை நமக்கு. நம்ம இவங்களெல்லாம் நம்ம ஜெப உதவி கேட்கறது இல்லை, அதனால தான் நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை. ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் உன்னால் வாழ முடியாது என்பதை அறிந்த நம்முடைய கடவுள் தன் தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தூதர்களை பிடிங்க, எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேளுங்க. அவங்க கடவுள் கிடையாது, ஆனால் கடவுளுடைய தூதர்கள், அதி தூதர்கள். அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் நமக்காக, அது நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரும் கையில் வச்சிருக்கிற அவங்க கிட்ட இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து ஆண்டவர் திட்டத்தை அறிந்து கொள்வது, நோய் நொடியிலிருந்து நம்மை பாதுகாப்பது. ஜெபிப்போம். நன்றி அப்பா. ஓ அதி தூதர்களே, புனித மிக்கேலே, புனித கப்ரியேலே, புனித ரஃபேலே, எங்களோடு இருப்பீர்களாக. முதல் நாளை கொண்டாடுகிற வேலையிலே ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. பிள்ளைகள் என்னவெல்லாம் தீவினைகள், பேய் பிசாசு தொல்லைகள் இருக்கிறார்களோ, புனித மிக்கேலே, இதோ நான் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் தீவினைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக, சாத்தானின் சூழ்ச்சிகள் நீக்கப்படுவதாக. புனித கப்ரியேலே, எந்த பிள்ளைகள் எல்லாம் குழம்பி இருக்கிறார்களோ, எந்த முடிவு எடுக்குதுன்னு தெரியல, எல்லா சூழ்நிலையிலும் முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருக்கிற, எல்லா சூழ்நிலையிலும் தவறான முடிவு எடுக்கிற என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு புனித கப்ரியேலே, நீரான வெளிப்பாடை தருவீராக. நல்ல முடிவுகளை எடுக்கிற அபிஷேகத்தை பொழிந்தருள்வீராக. நோய் நொடியோடு இருக்கிற பிள்ளைகள், எந்த நோயினால நான் விழுந்து விடுகிறேன், என் உடல் பலவீனமா இருக்கிறது, நான் நினைக்கிறது எனக்கு நடக்கிறபடியா என் உடல் பலவீனங்களே என்னை இப்படி ஈர்த்து கொண்டு இருக்கிறது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ரஃபேலே, நீர் ஆண்டவர் சுகத்தை பெற்று தாங்கப்பா. புனித ரஃபேலே, எங்களுக்காய் ஜெபிங்க அப்பா. நன்றி வல்லவரே, நன்றி இயேசுவே, நன்றி. இதோ ஆதி தூதர்கள் விழாவில் பிள்ளைகள் தீவினையிலிருந்து மீட்கப்பட்டு பிள்ளைகள் இறை திட்டத்தை அறிந்து பிள்ளைகள் உடல் சுகத்தோடு நாங்கள் வாழும்படியா ஆண்டவர் எங்களை தொடுங்க. தூதர்கள் எங்களுக்காய் ஜெபிங்க. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்களோ, வல்லமையான நற்கருணை ஆண்டவர் பெயரில் அபிஷேகம் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வல்லமையான இறை கிருபையிலே குறிப்பாக இன்றைக்கு அதிதூதர்கள் விழா. எனவே இந்த நற்கருணை ஆராதனையில் இந்த தூதர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்ற விசுவாசத்தோடு இந்த தூதர்களோடு சேர்ந்து புனித மிக்கேல், புனித கப்ரியேல், புனித ரஃபேல் அதிதூதர்களோடு சேர்ந்து இந்த இறுதி ஆசீர்வாதத்தை தலை வணங்கி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் அதி தூதர்கள் விழாவிலே வல்லமையான நற்கருணை ஆண்டவர் தூதர்களோடு சேர்ந்து நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. எனவே உங்கள் வாழ்வில் உள்ள சாத்தானின் கட்டுகள் நீங்க பெற்று ஆண்டவருடைய வெளிப்பாட்டை அறிந்து உடல் சுகத்தோடு ஆரோக்கியமாய் வாழ்வீர்களாக. தூதர்கள் விழா வாழ்த்துக்கள்.